السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أطيعوا الله وأطيعوا الرسول وأولي الأمر منكم فإن تنازعتم في شيء فردوه إلى الله والرسول. صدق الله العظيم. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த சிறப்பான மாநாட்டின் தலைவர் அவர்களே, கண்ணியத்திற்குரிய ஆலிம் பெருமக்களே, இங்கே வருகை தந்திருக்கும் சங்கைக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இன்று காலை நேரத்திலிருந்து இதுவரை இந்த மாநாட்டின் சார்பாக பல்வேறு உலமாக்கள் உங்களுக்கு பல விளக்கங்களை தந்திருக்கின்றார்கள். இது இப்போ ஒவ்வொரு வாரமும் இது மாதிரி கூட்டம் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. இது ஷரியாத்து சம்பந்தமாக பல்வேறு விளக்கங்களை மக்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாய நிலை ஏற்பட்டிருக்கின்றது. கடந்த காலங்களிலே நாம் பார்த்தோம், ஏதாவது ஒரு சட்டத்தை, ஒரு விஷயத்தை பற்றி ஒரு சட்டத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த சட்டம் பற்றி இப்படி விளக்கம் என்று சொல்லிவிட்டால் அதை மக்கள் ஏற்றுக்கொண்டு செயலாற்றுவார்கள். அது பழக்கம். தொழுகையில ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி ஒருத்தர் கேட்கிறார், அது இப்படித்தான் என்று சொல்லிவிட்டால், சரி ஆலிம் சொல்லிவிட்டார் என்று சொல்லி அதை செயல்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருந்தது. இப்ப தொழுகையை பற்றி ஏதாச்சும் ஒரு விஷயம் அல்லது வேற ஒரு விஷயத்தை கேட்டால், கேட்கிறாங்கன்னு வச்சுங்க, அது இப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு எங்க ஆதாரம் இருக்கு? உடனே கேட்போம், அதுக்கு எங்க ஆதாரம் இருக்கு? ஒரு பையன் வந்தான், 2 பேர் வந்தாங்க. அதுல அத்தஹியாத்துல உட்கார்ந்துட்ட பிறகு அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லும் போது விரல ஆட்டணும்னு இவர் சொல்றாரு. நான் ஆட்ட வேணான்னு சொல்றேன், எது சரின்னு கேட்டேன். விரல ஆட்டக்கூடாதுப்பா அப்படின்னு. அப்ப அந்த பையன் கேட்டான், விரல ஆட்டுற பையன் கேட்டான், அது எங்க இருக்குது அப்படின்னு. கிதாபுல இருக்கு அப்படின்னு. எந்த கிதாபுல இருக்குது? நீ எந்த கிதாப் படிச்சிருக்கிறேன்னு கேட்டேன். எந்த கிதாபுல இருக்குன்னா போயிட வேண்டியதானே. எந்த கிதாபுல இருக்கு? நீ எந்த கிதாப் படிச்சிருக்கிற? எனக்கு படிக்க தெரியாது. பின்ன ஏன் கேட்கிற? படிக்கவே தெரியாது, அரபி படிக்கவே தெரியாது, பின்ன ஏன் கேட்கிற? கிதாபுல இருக்குன்னு சொன்னா முடிஞ்சு வச்சு. விரல ஆட்டணுமா ஆட்ட வேணாமா? முன்னால் உள்ள காலங்களில் நாம் பார்த்தோம் இப்படித்தான். ஏதாச்சும் ஒரு சட்டத்தை கேட்பார்கள், அந்த சட்டத்தை சொல்லிவிட்டால் சரி ஆலிம் சொல்லிவிட்டார், இமாம் சொல்லிவிட்டார் என்று சொல்லி போய்விடுவார். அது சரியா தப்பாகிறது அவங்களுடைய விஷயம், சரியா தப்பான்னு பார்க்கிறது. ஆனா இப்ப எந்த கிதாபுல இருக்குது? அது புகாரில இருக்கா, முஸ்லிம்ல இருக்கா, அதுல இருக்கா, இதுல இருக்கா? ஆனா அவர்கிட்ட திருப்பி கேட்டா எந்த கிதாபையும் வாசிக்க தெரியாதவர்கள் தான் பெரும்பாலும் இருக்கிறாங்க. பெரும்பாலும் அதிகபட்சமானவர்கள் அவர்கள், யாராவது 1-2 பேர். அது கூட முன்னால் அப்துல் காதர் சொல்லியதை போல அர்த்தங்களை தப்பாக செய்து அல்லது அரைகுறையாக எழுதி மக்களை குழப்பத்தில் ஆக்கி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இப்ப இருக்கு. இப்ப சமீப காலம் ஒரு 10-20 நாளா நீங்க பாக்குறீங்க, ஒரு மாசமா நிறைய எங்க பார்த்தாலும் நோட்டீஸ் போர், பிரசுர போர் நடக்கும் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. அவங்கெல்லாம் எழுதி என்னுடைய பேர் போட்டு நிறைய வந்திருக்கும், பார்த்திருப்பீங்க. பிரசுர போர் நடக்கும் அப்படின்னு சொல்லி அப்படி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, போர் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த பிரசுரங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு கேட்டா அரைகுறையான விஷயங்கள். அதை திருப்பி நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு தவறான விளக்கம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை. நீங்க பகிரங்கமா
பல நோட்டீஸ்கள்ல நீங்க பார்த்திருப்பீங்க. பல ஏன்னா அந்த நோட்டீஸ் இந்த சென்னை மாநகரத்தில் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல, எங்கெங்க தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க. சவுதி அரேபியா, துபாய், அபுதாபி, ஷார்ஜா, இன்னும் பல நாடு, சிங்கப்பூர், மலேசியா, எல்லா நாடுகளுக்கும் போயிருக்குது. அதாவது நம்மள காசு இல்லாம விளம்பரப்படுத்துறாங்க நிறைய. இப்ப அந்த நோட்டீஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் முற்றிலும் தவறு அப்படின்னு சொல்லி காட்டணும், எழுதணும். அதை ஒத்துக்கிறாப்ல இல்ல, தவறு என்று சொல்லி மறுபடியும் ஒரு பிரசுரம் வெளியிடப்பட்டது. ஷரியத் பேரவை சார்பாக ஒரு பிரசுரம் வெளியிடப்பட்டது. அந்த பிரசுரத்தையும் நம்புபவர்களாக இல்லை. அதில் இருக்கிறதையும் குற்றம் குறைகள் சொல்லிக் கொண்டு மக்களுக்கு மத்தியில் பலவிதமான குழப்பங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஷரியத் பேரவை சார்பாக நாங்கள் ஒரு பிரயாணம் செஞ்சோம். போன மாசம் ஒரு 3 நாள் 5 ஊர்களுக்கு சென்றோம். நீடூர், சங்கரமந்தல், முத்துப்பேட்டை, அதிராம்பட்டினம், தொண்டி, இந்த 5 ஊர்களுக்கு சென்றோம். 3 நாள்ல கிட்டத்தட்ட அந்த 5 ஊர்களையும் கிட்டத்தட்ட ஒரு 20 புரோகிராம், 20 நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. 18-20 நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அங்கே மக்கள் எல்லாம் ஆர்வமாக கேட்கின்றார்கள். ஆனால் ஒரு சிலர் இருந்து கொண்டு குழப்பங்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்க அந்த நோட்டீஸை பார்த்திருப்பீங்க. அதுக்கு பதில் என்ன அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. ஆலிம்கள் அவருடைய வேலைகளை பார்ப்பதற்கு நேரம் சரியாகி விடுகின்றது. அதை பற்றி ஆய்வு செய்து சரி இவர் சொல்லுவது தப்பா ரைட்டா என்பதை தெரிந்து மக்களுக்கு மத்தியில் சொல்வதற்குரிய அவகாசமும் கிடைப்பதில்லை. அப்படி சொல்லுவதும் கிடையாது. அதனால தாங்கள் சொல்லுவதுதான் சரி என்பதாக மக்களுக்கு மத்தியிலே சொல்லிக் கொண்டு பலவிதமான குழப்பங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரே ஒரு உதாரணம் பாருங்க. அந்த நோட்டீஸ் நீங்க பார்த்திருப்பீங்க, துப்பு துளங்கியது அப்படின்னு ஒரு நோட்டீஸ். எல்லாரும் பல பேர் பார்த்திருக்கலாம். அதுல முதலாவதாக எழுதப்பட்ட சட்டம் இருக்கின்றதே, அதுவே தவறானது. மதுபானத்தையும் பன்றியையும் மதுபானத்தையும் மகராக கொடுக்கலாம் என்பதாக எழுதப்பட்டு இருக்கின்றது. அப்படி கிதாபுல வாசகமே கிடையாது. அவர் போட்டிருக்கிற வாசகம் கிதாபிலே கிடையாது. கிதாபில் இருக்கக்கூடிய அவர் எந்த நூலை சொல்லி இருக்கின்றாரோ, ஹிதாயா, அந்த ஹிதாயா என்ற நூலில் இருக்கக்கூடிய வாசகமே வேற. அது ஒரு அழகான சட்டத்தை சொல்லி காட்டுவதற்காக வேண்டி அங்கே விளக்குகின்றார்கள். அதையெல்லாம் மாத்திட்டு வேறு விதமான கருத்தை புகுத்தி தவறான அர்த்தம் செய்து அதை மக்களுக்கு மத்தியில் சொல்லி அதை நம்பர் பாகங்க எல்லாம் போட்டிருக்கிறாங்க. பார்க்கக்கூடிய என்ன நினைக்கிறாங்க, சரியாக கிதாப் பேர் இருக்குது, பாகம் போட்டிருக்காரு, நம்பர் போட்டிருக்காரு, அப்ப எப்படி தப்பா இருக்கும், எப்படி தப்பா இருக்கும் என்று நினைக்கக்கூடிய நிலை மனிதர்களுக்கு மத்தியில், மக்களுக்கு மத்தியிலே ஏற்பட்டு இருக்கின்றது. முதல்ல ஒரு அடிப்படை சட்டத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்யக்கூடிய நேரத்தில் மகர் என்பது கொடுக்கப்பட வேண்டும். கட்டாயமாக மகர் கொடுக்கப்பட வேண்டும், எல்லாத்துக்கும் தெரியும். நிக்காஹ்ல முக்கியமான நிலை என்னவென்று சொன்னால் ஈஜாப் கபூல். பெண்ணுடைய தரப்பில் உள்ள ஒருவர், பெண்ணுடைய தாப்பனாரோ சகோதரரோ மற்ற யாரோ ஒரு வலியாக வக்கீலாக இருக்கக்கூடியவர், என்னுடைய மகளை என்னுடைய சகோதரி அல்லது இன்ன பெண்ணை இவ்வளவு மகருக்கு உங்களுக்கு நிக்காஹ் செய்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்றார். அவர் நான் ஒப்புக்கொண்டேன் அப்படின்னு மாப்பிள்ளை சொல்றார். அதுக்கு 2 சாட்சி. அந்த 2 சாட்சிகள் முஸ்லிம்களாக இருக்க வேண்டும், சுதந்திரவான்களாக இருக்க வேண்டும், அவர்கள் செவிப்புலன் உடையவர்களாக இருக்க வேண்டும், சொல்லிக் கொடுக்கப்படக்கூடிய ஈஜாப் கபூலை தங்களுடைய காதுகளினால் கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் அந்த மஜ்லிஸ்ல அவர்கள் அங்கே இருந்து கொண்டிருக்க வேண்டும். இதெல்லாம் சட்டம். சரி, ஒருத்தர் நிக்காஹ் செய்யும் பொழுது மகரை சொல்லல, மகர் சொல்லாமலேயே நிக்காஹ் செய்து முடித்து விட்டார். நிக்காஹ் கூடுமா? நிக்காஹ் கூடும். மகர் இல்லாமலேயே நிக்காஹ் செஞ்சிட்டார். என்னுடைய மகளை உங்களுக்கு நிக்காஹ் செய்து கொடுத்தேன், இந்த 2 பேர் சாட்சிகளாக வைத்து இந்த மஜ்லிஸ்ல உங்களுக்கு நிக்காஹ் செய்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்றார். அவர் ஒப்புக்கொண்டேன்னு சொல்றார். மகர் எல்லாம் குறிப்பிடவே இல்லை. நிக்காஹ் கூடுமான நிக்காஹ் கூடி போயிடும். இந்த சட்டத்தை விளக்குவதற்காகவே அங்க சட்டம் சொல்றாங்க. அதே போல ஒரு மனிதன் என்ன பண்ணான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இந்த நிகழ்ச்சி நடைபெற்று இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை கூப்பிட்டு, இன்ன பெண்ணை நீ திருமணம் செய்து கொள்ளுகிறாயா, நிக்காஹ் செய்து கொள்ளுகிறாயா அப்படின்னு கேட்டாங்க. சரின்னு சொன்னார். அப்புறம் அந்த பெண்ணிடத்தில் கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
இன்னும் ஆளை நீ நிக்கா செஞ்சுக்கிறே என்ன மனிதரை அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொல்லி கேட்டாங்க. அந்த பெண்ணும் ஓகே சரி சொல்லிடுச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈஜாப் கபூல் சாட்சிகளை வைத்து நிக்கா செய்து முடித்து விட்டார்கள், நிக்கா செய்து கொடுத்து விட்டார்கள். மகரே சொல்லல. அந்த மனிதர் யார் நிக்கா செய்து கொண்டாரோ அந்த மனிதர், அந்த சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின்னால நோய்வாய்ப்பட்டு மரணப்படுக்கையில கிடக்கின்றார். அப்பொழுது தங்களுக்கு அவருக்கு பக்கத்தில் இருந்த மற்றவர்களிடத்தில் நண்பர்களிடத்தில் சொல்லுகின்றார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய மனைவியை எனக்கு திருமணம் செய்து வைக்கும் பொழுது மகர் குறிப்பிடவே இல்லை. ஆகவே இப்பொழுது நான் அந்த பெண்ணுக்கு மகர் கொடுக்க வேண்டும். அதனால எனக்கு ஹைபர் போரிலே, ஹைபர் என்ற அந்த இடத்திலே எனக்கு கொடுக்கப்பட்ட கனிமத்துடைய பொருளில் இருந்து ஒரு நிலம் எனக்கு இருக்கின்றது, அந்த நிலத்தை நான் அந்த பெண்ணுக்கு மகராக தந்து விடுகின்றேன் என்பதாக சொல்லி அங்கிருந்தவர்களிடத்தில் பொறுப்பை ஒப்படைத்து விட்டார். பிறகு சரித்திரத்திலே குறிப்பிடப்படுகின்றது, அந்த நிலம் பல லட்சம் திர்ஹங்களுக்கு விலை போனது, அது அந்த பெண்ணுக்கு மகராக கொடுக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில ஒரு பெண் அதே மாதிரி மகர் இல்லாமல் நிக்காஹ் செய்து கொடுக்கப்பட்டு விட்டால் அந்த பெண்ணுக்கு மகர் கொடுக்க வேண்டும். எவ்வளவு கொடுக்கிறது? வலஹா மஹ்ரு மிஸ்லிஹா, அவளை போன்றவளுடைய மகர் அவளுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அவளை போன்றவளுடைய மகர்னா இவருடைய அக்காளுக்கு, இவருடைய தாய்க்கு, இவருடைய குடும்பத்தினரில் உள்ள பெண்களுக்கு என்ன மகர் தொகை வைக்கக்கூடிய பழக்கம் இருந்ததோ அந்த மகர் தொகையை கொடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி மகர் வைக்காமல் நிக்காஹ் செய்தால் நிக்காஹ் கூடும் என்று சொல்லுகின்றோமே, அதே மாதிரி ஒரு ஹராமான பொருளை மகராக வைத்து ஒருவன் திருமணம் செய்து கொண்டான். ஹராமான பொருளை, அதுக்கு தான் அந்த இடத்துல உதாரணம் எழுதுறாங்க. ஒரு பன்றியை ஒரு மனிதன் மகராக வைத்து திருமணம் செய்தான். முஸ்லிமுன் அலா ஹம்ரின் அவ் ஹின்ஸீரின் ஃபன்னிகாஹு ஜாயிஸ். அவ்வளவுதான் எழுதியிருக்காங்க. பின்னால் உள்ள வாசகத்தெல்லாம் விட்டுட்டாங்க. அதுல அரபியில எழுதியிருக்க கூட அந்த பேரனாம்பட்டில இருந்து அந்த நோட்டீஸ் வந்து அதுல அரபியிலே எழுதப்பட்டிருக்குது. ஆனா அரபியில் எழுத அது வரைக்கும் எழுதிட்டாங்க, மீதி பின்னால் உள்ளதை எழுதல. ஒரு மனிதன் மதுவை மகராக வைத்து அல்லது பன்றியை மகராக வைத்து திருமணம் செய்து கொண்டால் நிக்காஹ் கூடும். முதல்ல மகர் வைக்கலனாவே நிக்காஹ் கூடும்ல. ஹராமான பொருளை நிக்காஹ் மகரா வச்சான், அப்போ நிக்காஹ் கூடும். ஆனால் இந்த ஹராமான பொருளை மகராக கொடுக்க கூடாது, அவ்வளவுதான். வலஹா மஹ்ரு மிஸ்லிஹா, அவளுக்கு மஹர் மிஸ்ல் கொடுக்கப்பட வேண்டும், அவளை போன்றவளுடைய மஹர் கொடுக்கப்பட வேண்டும். இப்ப மஹர் ஹராமான பொருளை வைத்ததின் காரணமாக வஷர்த் ஃபாசித், அந்த மஹர் ஏற்படுத்திய நிபந்தனை இருக்கின்றது, அது ஃபசாத் ஆயிடுச்சு, கெட்டு போச்சு. அதை உபயோகிக்க கூடாது, அதை கொடுக்க கூடாது. அவளை போன்றவளுக்கு என்ன மகர் கொடுக்கப்பட்டு வந்ததோ அந்த மகர் அவளுக்கு கொடுக்கப்பட வேண்டும். இதுதான் சட்டம். இந்த சட்டத்தை விளக்குவதற்காக வேண்டி ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சுன்னு வச்சுங்க, எப்பொழுதாவது நடந்தது, கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய காலத்துல இனிமேல் என்னென்ன இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்படிலாம் ஏன் கற்பனை செய்யணும், நடந்தா தானே சொல்லணும், நடக்காததையெல்லாம் ஏன் கற்பனை செய்து இந்த இமாம்கள் எழுதுகிறார்கள், இவர்கள்லாம் என்ன எழுதுறாங்க என்று சொல்லி அப்படியும் சொல்லுவாங்க. இப்ப கூட எனக்கு தலைப்பு என்ன கொடுத்தாங்க, தலைப்பு என்ன, குர்ஆன் ஹதீஸ் போதுமா, குர்ஆன் ஹதீஸ் மட்டும் போதுமானதா அப்படின்னு நோட்டீஸ்ல அது இது போட்டிருக்கிறாங்க தலைப்பு. இந்த தலைப்பு நோட்டீஸ் எல்லாம் எல்லாத்துக்கும் கிடைச்சிருக்குது. அங்க சொன்னாங்களா, ஓஹோ குர்ஆன் ஹதீஸ் மட்டும் போதுமானதல்ல, அப்ப தௌராத் இன்ஜீல் வேணும் போல இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளவு திமிரு பாருங்க. தௌராத் இன்ஜீல் அதுக்கு அப்படியே அர்த்தம், அதுக்கு ஏதோ குதர்க்கமான அர்த்தம் செய்யுது. குர்ஆன் ஹதீஸ் மட்டும் விளங்குவதற்கு போதுமா, சட்டங்களை வழங்குவதற்கு இமாம்களுடைய விளக்கங்கள்லாம் தேவை அப்படிங்கிறதுக்காண்டி போடப்பட்டிருக்காங்க. ஓஹோ தௌராத் இன்ஜீல்லாம் வேணும் போல இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க என்று சொல்லிக் கொண்டிருக்காங்க. இந்த நோட்டீஸை பார்த்துட்டு அப்படித்தான் அறிவை தவறாக பயன்படுத்துவது, அறிவை நல்ல அறிவு தவறாக பயன்படுத்துவது. அல்லாஹ்தாலா அப்படி கெடுத்துட்டான். அது அந்த வழியில போனா அப்படியே போக விட்டுருவான் அல்லாஹ்தாலா. குர்ஆன்லயே அல்லாஹ்தாலா ஆயத்துல சொல்லி காட்டுகின்றான், யாரும் தவறான வழியில போகிறோமோ நுவல்லிஹி மா தவல்லா, அவன் போற வழியிலே அப்படியே விட்டுருவோம் என்று அல்லாஹ்தாலா சொல்லுகின்றான். நுஸ்லிஹி ஜஹன்னம், நரகத்தில் நுழைய வச்சிருவோம். ومن يشاقق الرسول من بعد ما تبين له الهدى ويتبع غير سبيل المؤمن نوله ما تولى ونصله جهنم وساءت مصيرا. அந்த ஆயத்துடைய பாருங்க. இப்படி தவறான கருத்துக்களை, தவறான அர்த்தங்களை செய்து
மக்களுக்கு மத்தியில் பலவிதமான குழப்பங்களை உண்டாக்கி கொண்டிருக்கக்கூடிய சூழல். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம என்ன சொன்னாலும் அதுக்கு குதர்க்கமான வேறொரு அர்த்தம், என்ன சொன்னாலும் சரி அது குதர்க்கமான வேறொரு அர்த்தம். ஏன்னா எனக்கு நிறைய லெட்டர்கள்லாம் வந்துகிட்டு இருக்குது, ஒவ்வொரு நாளும் வருது, பல பேர் பல விதமா எழுதுறாங்க. டேய் ஜாக்கிரதையாயிரு அப்படின்னு ஒரு லெட்டர் வரும், உங்களை போல ஆலிம்சாவே கிடையாது அப்படின்னு ஒரு லெட்டர் வரும், இப்படியும் வரும் அப்படியும் வரும், தூக்கியும் வரும் தாக்கியும் வரும், வாழ்த்தியும் வரும் தூற்றியும் வரும், எப்படி வேணாலும் வரும். அதெல்லாம் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். இப்படி பல்வேறு விதமான சூழ்நிலைகளிலே இப்ப என்ன சொன்னா ஒரு மசாயில், அதாவது சட்டம் என்பது கியாமத் நாள் வரைக்கும் தேவைப்படக்கூடிய அத்தனை சட்டங்களையும் மிக அழகாக தெளிவாக சொல்லி சென்றிருக்கின்றார்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹனபி மதுஹபை ஏற்படுத்தியவர்கள். அவர்கள் பல்லாயிரக்கணக்கான சட்டங்களை இப்படி தங்களுடைய அறிவின் மூலமாக ஆய்ந்து இப்படி இப்படி நிகழ்ந்தால் அதற்கு என்ன தீர்வு என்ன என்பதை பற்றி தெளிவாக சொல்லி காட்டியிருக்கின்றார். குர்ஆனையே வைத்து இருக்கக்கூடிய சட்டங்களுக்கு முழுமையாக விளக்கங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா குர்ஆனை விளங்குவதற்கே தனி ஒரு ஆற்றல் தேவை. எனக்கு முன்னால பேசி அப்துல் காதர் ரஜத் சொன்னாங்க, நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயத்திலே அவர்கள் சொன்ன அந்த வாசகத்தை தவறாக அர்த்தத்தை சொல்லி அது ஹராமான பொருளை மக்களுக்கு மத்தியிலே சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதே போல ஆயத்துகளுக்கு விளக்கம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆயத்துக்கு என்ன விளக்கம் சொல்லி இருக்கிறாங்க, பிறகு முஃபஸ்ஸிரீன்கள் விளக்க உரையாளர் குர்ஆன் விளக்க உரையாளர்கள் என்ன கருத்துக்களை விளக்கங்களை சொல்லி இருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் தெரிந்த பின்னால் தான் அந்த விளக்கத்தை சொல்ல முடியும், ஆயத்துக்கு விளக்கம் சொல்ல முடியும். அதனால தர்ஜுமத்துல் குர்ஆனை மட்டும் பார்த்து ஒரு மனிதன் குர்ஆனை முழுமையாக தெரிந்து விளங்கிக் கொள்ள முடியாது. ஏன்னா குர்ஆனிலே அப்படிப்பட்ட ஆயத்துகள் நிறைய இருக்கின்றன. அல்லாஹ் தஆலா பல இடங்களிலே அதனை சொல்லி காட்டுகின்றான். சில இடங்களிலே இருக்கக்கூடிய எழுத்துக்கு அர்த்தம் செய்யாமல் இருப்பது முறை, சில இடங்களிலே இருக்கக்கூடிய வார்த்தைகளை விட அதிகமான வார்த்தைகளை சேர்த்து அர்த்தம் செய்ய வேண்டும். இப்படி எல்லாம் பல இடங்கள்ல இருக்கு. லா உக்ஸிமு பிஹாதல் பலத் அப்படின்னு இருக்கு, எல்லாத்துக்கும் தெரியும் அந்த சூரா. லா உக்ஸிமு பிஹாதல் பலத், லா அப்படின்னு சொன்னாவே இல்லைன்னு அர்த்தம், உக்ஸிமுனா சத்தியம் செய்கிறேன் அப்படின்னு அர்த்தம். லா உக்ஸிமுனா நான் சத்தியம் செய்ய மாட்டேன், பிஹாதல் பலத் இந்த நகரத்தின் மீது நான் சத்தியம் செய்ய மாட்டேன் அப்படின்னு அர்த்தம் செய்யறது. லா உக்ஸிமு பிஹாதல் பலத் வ அன்த ஹில்லும் பிஹாதல் பலத் என்று அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஆயத்துல சத்தியம் செய்ய மாட்டேன் அர்த்தம் செய்யக்கூடாது. அந்த லா இருக்குது அது சைலன்ஸ். எப்படி ஆங்கிலத்துல எல்லா மொழிகளிலும் உண்டு சைலன்ஸ், சில வார்த்தைகளுக்கு சில எழுத்துக்களுக்கு அர்த்தம் செய்ய முடியாது, அர்த்தம் செய்யாமலேயே அதை உச்சரிக்க வேண்டும், விளக்கத்தை சொல்ல வேண்டும். அதே போல லா உக்ஸிமு பிஹாதல் பலத் என்று சொன்னால் இந்த நகரத்தின் மீது நான் சத்தியம் செய்கின்றேன் என்று அர்த்தம், சத்தியம் செய்ய மாட்டேன் அர்த்தம் செய்யக்கூடாது, அந்த லாவுக்கு அர்த்தம் செய்யக்கூடாது இந்த இடத்துல. அதே போல ஒரு இடத்துல பாருங்க, யுபையினுல்லாஹு லக்கும் அன் தலில்லு அப்படின்னு இருக்குது. யுபையினுல்லாஹு லக்கும் அன் தலில்லு, யுபையினுல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு பயான் செய்கின்றான், அன் தலில்லு நீங்கள் வழிகெட்டு போக வேண்டும் என்று உங்களுக்கு பயான் செய்யறான். அப்படி அர்த்தம் செய்யறது, நீங்க வழிகெட்டு போகணும்னு உங்களுக்கு பயான் செய்யறான் அல்லாஹ் தஆலா. அப்படித்தான் நேரடியா அர்த்தம் செஞ்சா அப்படித்தான் வரும், அப்படியே அர்த்தம். அப்ப யுபையினுல்லாஹு அன் லா தலில்லு அப்படின்னு தஃப்சீரை பார்த்தா தான் விளங்கும். நீங்கள் வழிகெட்டு போக கூடாது என்று உங்களுக்கு பயான் செய்கின்றான் அல்லாஹ் தஆலா என்று விளக்கம் சொல்லும். அதே மாதிரி நோன்பு வைக்கக்கூடிய விஷயத்தில் வஅலல்லதீன யுதீகூனஹு ஃபிதியத்து தஆம் மிஸ்கீன் அப்படின்னு இருக்குது. யார் நோன்பு வைப்பதற்கு சக்தி பெறுகின்றார்களோ அந்த சக்தி பெற்றவரின் மீது நோன்பு வைக்காமல் அதற்கு பகரமாக ஃபிதியா கொடுத்து விடுவது, ஒரு நஷ்ட ஈடு கொடுத்து விடுவது கூடும் அப்படின்னு அர்த்தம் இருக்குது. அப்படியே அர்த்தம் அதுக்கு. நோன்பு வைக்க சக்தி உள்ளவர்கள் நோன்பு வைக்காம ஏதாச்சும் நஷ்ட ஈடு கொடுத்துடலாம், அரை மரக்கால் கோதுமை கொடுத்துடலாம் அப்படின்னு அர்த்தம். அப்படி அர்த்தம் அல்ல. இப்ப அந்த மாதிரி பல ஆயத்துகள் இருக்கின்றன. குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லுவதற்கு, குர்ஆனை விளங்குவதற்கு தனி ஒரு ஆற்றல் வேண்டும். குர்ஆனை யார் விளக்கி சொல்லி இருக்கின்றார்களோ அவருடைய விளக்கம் தேவை, முஃபஸ்ஸிரீன்களுடைய விளக்கம் தேவை, விளக்கம் இல்லாமல் சொல்ல முடியாது. அதனால வெறுமனே தர்ஜுமா மட்டும் பார்த்து விளக்கங்களை சொல்லி குர்ஆனை முழுமையாக விளங்க முடியாது. ஏன்னா இப்ப அப்படித்தானே சொல்றாங்க, ஒரே வாரத்தில் நீங்களும் எல்லோரும் ஆலிம்களாகலாம், எல்லோரும் ஆலிம்களாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வாரத்தில் ஆலிம்சா ஆயிடுது. ஒரே வாரம் தான், மாசம் கூட இல்ல, ஒரு வாரத்திலே ஆலிம்சா ஆயிடுது. எப்படி இருப்பார் அந்த ஆலிம்சா? அப்புறம்
ஒரு வாரத்தில் ஆலிம் சாவானா. இப்படி பல்வேறு விதமான தவறான விளக்கங்கள். அதனால குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லுவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேவை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாமல் குர்ஆனை விளங்கிக் கொள்ள முடியாது. ஏன்னா குர்ஆனுடைய ஆயத்துகள் இறங்கிய நேரத்தில் அரபியர்களுக்கு மத்தியில் தான் இறங்கியது. அந்த அரபியர்கள் மிகப்பெரிய புலமை பெற்றவர்களாகவும் பலர் இருந்தார்கள். ஆனால் குர்ஆனுடைய ஆயத்துக்கு விளக்கம் தெரியாம இருந்தாங்க. குர்ஆனுடைய ஆயத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பிறகுதான் அந்த விளக்கங்கள் தெரியும். பல ஆயத்துகளுக்கு இந்த மாதிரி நீங்க எல்லாம் கேள்விப்பட்ட விஷயம் பல தடவை சொல்லப்பட்டு இருக்கு உங்களுக்கு. நோன்பு சம்பந்தமான அந்த ஆயத்து வந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆயத்தை சொல்லி காட்டினார்கள். குலு வஷ்ரபு ஹத்தா யதபய்யன லகுமுல் கைத்துல் அபியது மினல் கைத்துல் அஸ்வத் என்ற அந்த ஆயத். நீங்கள் சாப்பிடுங்கள், குடியுங்கள், ஹத்தா யதபய்யன லகுமுல் கைத்துல் அபியது மினல் கைத்துல் அஸ்வத், வெள்ளை கயிறு கருப்பு கயிறை விட்டும் தெளிவாக தெரியும் வரைக்கும் சாப்பிடுங்கள், குடியுங்கள் என்று அந்த ஆயத்தில் இருக்கு. வெள்ளை கயிறு கருப்பு கயிறு. இந்த ஆயத்து வந்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயத்தை சொல்லி காட்டினாங்க. அதி இப்னு ஹாத்தம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற ஒரு சஹாபி, ஹாத்தம் தாய் அப்படின்னு சொல்றேன் வரலாற்றில பெரிய கொடை வள்ளல் அப்படின்னு, அவருடைய மகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்துக்கு கொஞ்சம் நாள் முன்னாலதான் அவர் வாழ்ந்திருந்தார் உலகத்தில். அவருடைய மகன் அதி என்பவர். அவர் என்ன பண்ணாரு, இந்த ஆயத்து வந்த உடனே ராத்திரில படுக்க போகும்போது, அந்த காலத்துல விளக்கெல்லாம் கிடையாது, 2 கயிறு எடுத்தார், ஒரு கருப்பு கயிறு ஒரு வெள்ளை கயிறு, 2 எடுத்து தலையணைக்கடியில் வச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டார். அது வரைக்கும் சாப்பிடலாம். அதாவது இருட்டுல 2 கயிறு ஒரே மாதிரி கருப்பா தான் தெரியும். எப்ப வெளிச்சம் வருதோ அந்த நேரத்தில் வெள்ளை கயிறு வெள்ளையா தெரியும், கருப்பு கயிறு கருப்பா தெரியும். கொஞ்ச நேரம் தூங்குறாரு, எந்திரிக்கிறாரு, தலையணை தூக்கி பாக்குறாரு, 2 கயிறும் கருப்பா தான் தெரியுது. சரி இன்னும் சாப்பிடலாம், குடிக்கலாம் அப்படின்னு சாப்பிட்டு குடிச்சிட்டு இருக்காரு. அதாவது சாப்பிடுறாரு குடிக்கிறான்னு அர்த்தம் இல்ல, அது வரை குடிக்கலாம், அந்த நேரத்தை தெரியறதுக்காக வேண்டி. பிறகு கொஞ்ச நேரம் பொறுத்து எழுந்தாரு, மறுபடியும் பார்த்தாரு, மறுபடியும் கருப்பா தெரியுது ரெண்டுமே. இப்ப எப்ப வெள்ளை கயிறு வெள்ளையாக கருப்பு கயிறு கருப்பா எப்ப தெரியும், நல்லா விடிஞ்ச பிறகுதான் தெரியும். இப்ப நல்லா விடிஞ்சு போச்சு, இல்ல இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, இப்ப இதுவரைக்கும் சாப்பிடலாம் போல் இருக்க அப்படின்னு வேற நினைச்சார். ஆனா சந்தேகம் இருக்கு. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போய் காலையில சொன்னார், யார சொல்லலாம் இந்த மாதிரி அல்லாஹ் வெள்ளை கயிறு கருப்பு கயிறுன்னு சொல்லியிருக்கானா, அந்த 2 கயிறு எடுத்து வச்சு நான் படுத்தேன், இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்னகை செய்தவர்களாக சொன்னார்கள், உன்னுடைய தலையணை ரொம்ப பெருசுப்பா அப்படின்னாங்க. அதாவது வெள்ளை கயிறு கருப்பு கயிறுன்னு அல்லாஹ் தஆலா சொல்லுவது, வெள்ளை கயிறுனா பகலையும், கருப்பு கயிறு என்பது இரவையும் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். ராத்திரி பகல் 2 சேர்த்து உன் தலையணைக்கடியிலே வச்சுக்கிட்டே, உன் தலையணை ரொம்ப பெருசு அப்படின்னா நகைச்சுவையாகவும் விளக்கமாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, ரொம்ப பெருசு உன் தலையணை. அப்ப வெள்ளை கயிறு அப்படின்னு சொன்னா பகல் நேரத்தை குறிக்கின்றது, கருப்பு கயிறு என்ற இரவு நேரத்தை குறிக்கின்றது. அப்ப அந்த இது வரைக்கும், அதாவது சுபஹ் சாதிக்குடைய நேரம் வரைக்கும் நீங்கள் சாப்பிடுங்கள் அப்படிங்கிற அர்த்தம். சுபஹ் சாதிக் நேரம், சுபஹ் சாதிக் வந்துருச்சுன்னு சொன்னா வெள்ளை கயிறு வந்துருச்சு, கருப்பு கயிறு போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இரவு போயிட்டது, பகல் வந்து விட்டது, அந்த நேரம் வரைக்கும் சாப்பிடுங்க. இப்ப பாருங்க, அரபி தெரிந்தவர் தான், ஆனா அரபியினுடைய அந்த வார்த்தையினுடைய மேலோட்டமான அர்த்தத்தை மட்டும் வைத்து அந்த மாதிரி விளங்கினாரு, தப்பா போச்சு. இது மாதிரி பல நிகழ்ச்சிகள் ஏற்பட்டு இருக்கின்றன. எனவே குர்ஆனை விளங்குவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேவை. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது இந்த குர்ஆனை சொல்லும் பொழுது நபி அவர்கள் மீது நம்பிக்கை ஏற்பட வேண்டும். குர்ஆனுக்கு சரியாகத்தான் இவர் விளக்கம் சொல்லுவார், எந்த விதமான தவறும் செய்ய மாட்டார், எந்த விதமான தப்பர்த்தமும் செய்ய மாட்டார், எந்த விதமான தவறான கொள்கையும் இருக்காது, எந்த பொய் பேச மாட்டார், நம்பிக்கைக்குரியவர் தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்கள் தெரிந்து கொள்வதற்காக வேண்டி குர்ஆன் அருளப்படுவதற்கு 40 ஆண்டுகளுக்கு முன்னாலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வச்சோம். 40 ஆண்டுகளுக்கு பின்னால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனை இறக்கி வச்சோம். இல்லன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா இப்படி செஞ்சிருக்கலாம்ல. எந்த மலையின் மீது, ஜபல நூர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மலையின் மீது, ஹிரா என்ற அந்த குகையில், அந்த மலையின் மீதே குர்ஆனை அல்லாஹ் தஆலா இறக்கி வச்சு, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இறக்கி வச்ச மாதிரி மக்காவாசிகளை பார்த்து, ஏ மக்காவாசிகளே, என்னிடத்திலிருந்து ஒரு வேதம் வந்திருக்கின்றது, இதை எடுத்து சென்று நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள், அதன்படி நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா ஒரு அறிவிப்பு செஞ்சிருக்கலாம். விளங்காது ஒருத்தருக்கும், அப்படி செஞ்சிட்டான். அதனாலதான் குர்ஆனுக்கு விளக்கமாக லிதுபய்யின லின்னாஸ்,
நீர் மனிதர்களுக்கு விளக்கி காட்டுவதற்காக வேண்டி என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். இந்த குர்ஆனை உம்மை நாம் அனுப்பி வைத்து மனிதர்களுக்கு குர்ஆனை விளக்கி காட்டுவதற்காக வேண்டி என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுக்கு விளக்கமாக அமைந்தார்கள். சொல் செயல் அத்தனையிலும் சொல்லால் விளக்கினார்கள், செயலால் அதனை பிராக்டிக்கல் செய்து காட்டினார்கள், அது செயல்பூர்வமாக. பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த செயல்களை எல்லாம் சஹாபாக்கள் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டன. செயல்கள் எல்லாம் சஹாபாக்கள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நமூனாவாக திகழ்ந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ அதையெல்லாம் செய்தார்கள், எதை செய்தார்களோ அதையெல்லாம் செய்தார்கள். சொல் செயல் அனைத்தையும் செயல்படுத்தி உலக மக்கள் அனைவருக்கும் அறிவித்தவர்கள் சஹாபாக்கள். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேயே இந்த சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சொல்லை வைத்து ஆய்வு செய்து சட்டங்களை உலக மக்களுக்கு சொல்லலாம் என்ற ஒரு சட்டத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய காலத்திலே சஹாபாக்களின் மூலமாக அதனை வெளிப்படுத்தி காட்டினார்கள். ஒரு 2 வழக்காளிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை 2 பேருக்கும். சஹாபாக்கள் எல்லாம் கூடி இருக்கின்றார்கள். அந்த வழக்காளிகள் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டுக்கொண்டார்கள், எங்களுக்கு தீர்ப்பு செய்யுங்கள் என்பதாக. அந்த கூட்டத்தில் இருந்த உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற சஹாபியை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யக்லி பைனஹுமா, 2 பேருக்கு மத்தியில் இவங்க 2 பேரை விசாரித்து தீர்ப்பு செய்யுங்கள் என்பதாக சொன்னாங்க. அவர் ஆச்சரியப்பட்டு கேட்டார், யா ரசூலல்லாஹ் அக்லி அன்தம் பைனனா, அதாவது எங்களுக்கு மத்தியிலே தாங்கள் இருக்கக்கூடிய நேரத்திலே நான் தீர்ப்பு செய்வதா என்று கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் தீர்ப்பு செய்யணும். நபி அவர்கள் இருக்கும்போது இன்னொருத்தர் தீர்ப்பு செய்யலாமா? தாங்கள் இருக்கும்போது நான் தீர்ப்பு செய்வதா என்பதாக கேட்டார்கள் ஆச்சரியப்பட்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யக்லி பைனஹுமா, அந்த 2 பேருக்கு மத்தியிலே நீ தீர்ப்பு செய்வீராக. ஃபைதா அஸப்த ஃபலக அஷ்ரு ஹஸனாத், அந்த தீர்ப்பிலே 2 பேரையும் கேட்டு தீர்ப்பு செய்வதிலே நேர்மையாக ஆகிவிட்டால், சரியான தீர்ப்பு செய்து விட்டால் உமக்கு 10 நன்மைகள் உண்டு. வைதா அஹ்தஅத, நீர் தவறிவிட்டால் ஃபலக ஹஸனத்துன் வாஹிதா, உமக்கு 1 நன்மை உண்டு. இஜ்திஹாத் முதல்ல சொன்னாங்கல்ல, இங்க பல பேர் பேசியிருப்பாங்க. இஜ்திஹாத் ஒரு சட்டத்தை ஆய்வு செய்வது, ஆய்வு செய்வதில் தவறு ஏற்பட்டாலும் அது குற்றம் அல்ல. ஆய்வு செய்வதிலே தவறு ஏற்பட்டாலும் அது குற்றத்திற்குரியதல்ல. இஜ்திஹாத் என்ற ஆய்விலே தவறு ஏற்பட்டிருக்கின்றது. அந்த ஆய்விலே தவறு ஏற்படுவதும் ஒரு நன்மைக்குரிய விஷயம். உதாரணமா இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி ஹனஃபி மذஹப், ஷாஃபி மذஹப், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 2 பேர் தக்பீர் கட்டக்கூடிய விஷயத்துல, தக்பீர் கட்டும் பொழுது கையை தூக்கும் பொழுது காது வரைக்கும் உயர்த்த வேண்டும் அப்படின்னு, தோல் புஜம் வரைக்கும் உயர்த்த வேண்டும் அப்படின்னு 2 பேர் ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்றாங்க. அதே மாதிரி தக்பீர் கட்டும் பொழுது தொப்புளுக்கு கீழே கட்ட வேண்டும், தொப்புளுக்கு மேலே கட்ட வேண்டும். நெஞ்சில கட்டுறது கழுத்துல கட்டுறதெல்லாம் கிடையாது. நெஞ்சில கட்டுறதா பரவாயில்ல, கழுத்துல கட்டுறதே தக்பீர்லாம் கிடையாது. 4 மذஹபிலையும் ஒன்று தொப்புளுக்கு கீழே கட்ட வேண்டும் அல்லது தொப்புளுக்கு மேல கட்ட வேண்டும், அவ்வளவுதான். 4 மذஹபிலையும் அப்படிதான். ஹனபி மذஹபின் தொப்புளுக்கு கீழே கட்ட வேண்டும். தொப்புளுக்கு கீழே கட்டுறது ரொம்ப கீழே போயிடக்கூடாது, அது ரொம்ப அசிங்கமா இருக்கும். தொப்புளுக்கு மேல கட்டுறதுன்னா கழுத்து வரைக்கும் போயிடக்கூடாது. நெஞ்சுக்கும் தொப்புளுக்கும் இடையிலே, வயிற்றுக்கும் இடையிலே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்போ அல்லாஹ் தஆலா கியாமத் நாள்ல அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களையும் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 2 பேரையும் கூப்பிட்டு தீர்ப்பு செய்யறான். அல்லாஹ் தஆலாவுடைய அறிவிலே அவனுடைய ஞானத்தின்படிக்கு தொப்புளுக்கு கீழே கட்டினது சரியா, தொப்புளுக்கு மேல கட்டினது சரியான ஒன்று இருக்கும் இல்லையா, அல்லாஹ் தஆலா தீர்ப்பு வழங்குவான். எல்லாத்துக்கும் தீர்ப்பு சொல்லுவான், எதையும் விட மாட்டான். அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் கேட்பான், எல்லாத்துக்கும் தீர்ப்பு சொல்லுவான். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான்னு வச்சுங்க, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னதுதான் சரி அப்படின்னு சொல்றான்னு வச்சுங்க. அப்ப ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹிக்கு தண்டனை கிடைக்குமா? தொப்புளுக்கு மேல கட்ட சொன்னாங்களா? அதனால கிடையாது. இது எப்படின்னு கேட்டா, நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன், பல இடம் கேட்டிருப்பீங்க. வந்து இப்போ ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடக்குது அல்லது கிரிக்கெட் நடக்குதுன்னு வச்சுங்க. இப்ப கிரிக்கெட் ஃபேமஸ், ஃபுட்பால் நடக்குது. 2 டீம் கடைசியாக ஃபைனல்ல வந்து 2 டீம் மோதுறாங்க. ஃபைனல்ல மோதும் பொழுது அந்த ஃபைனல் மேட்ச்ல வந்து ஒரு குழு ஜெயிச்சிருது அப்படின்னு சொன்னா, அந்த ஜெயிச்ச குழுவுக்கு பேர் என்ன சொல்றது? வின்னர்.
ஒரு குழு தோத்து போயிடுது அப்படின்னு சொன்னா அவருக்கு பேர் ரன்னர், இந்த குழுவுக்கு பேர் ரன்னர், இந்த டீமுக்கு பேர் ரன்னர், அந்த வெற்றி பெற்ற டீமுக்கு பேர் வின்னர் சொல்றது. வின்னருக்கு கப்பு கிடைக்கும், பரிசும் கிடைக்கும். சரி, இப்போ அதுதான் சரி அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தீர்ப்பு பண்றான் அப்படின்னு சொன்னா இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி வின்னர் ஆயிடுறார். அவருக்கு 2 விதமான பரிசு கிடைக்கும். இரண்டு விதமான பரிசு கிடைக்கும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹிக்கு ஒண்ணு மட்டும் கிடைக்கும். சரி, இன்னொரு சட்டத்தில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னதான் சரி, அல்லாஹ் தஆலா தீர்ப்பு செஞ்சான்னு வச்சுங்க, இவருக்கு 2, அவருக்கு 1. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், வைதா ஹக்கமல் ஹாக்கிம், ஒரு ஹாக்கிம் ஒரு நீதிபதி தீர்ப்பு செய்தால் அந்த தீர்ப்பிலே சரியாக அவர் அமைந்து விட்டால் அவருக்கு 2 விதமான கூலி உண்டு. மேல சொன்ன உக்பத் இப்னு ஆமீருடைய சம்பவத்தில் 10 கூலி உண்டு என்பதாக, 10 மடங்கு நன்மை உண்டு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இன்னொரு ஹதீஸில் 2 விதமான கூலி உண்டு. அவர் தவறிவிட்டால் அவருக்கு 1 கூலி நிச்சயமாக உண்டு என்பதாக சொல்லுகின்றார்கள். அதனால ஆய்வாளர்கள் ஆய்வு செய்து சொல்லக்கூடிய சட்டம் இருக்கின்றதே, அந்த ஆய்விலே தவறு ஏற்பட்டு விட்டாலும் கூட அது குற்றம் அல்ல. அவர்கள் ஆய்வு செய்கின்றார்கள், குர்ஆனை ஹதீஸை வைத்து ஆய்வு செய்து தங்களுடைய முயற்சியை செலவு செய்து தங்களுடைய தக்வாவின் காரணமாக ஆய்வு செய்த அந்த இமாம்கள் சாதாரணமான ஆளா? எவ்வளவு உயர்ந்தவர்கள், எப்படிப்பட்ட தக்வா உடையவர்களாக இருந்தார்கள், எப்படிப்பட்ட புண்ணியவான்களாக இருந்தார்கள், எப்படிப்பட்ட ஆபிதீன்களாக இருந்தார்கள், வணக்கவாளிகளாக இருந்தார்கள் அப்படிங்கிற வரலாற்றில் நாம பார்க்கிறோம். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி வணங்கிய மாதிரி ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வணக்கம் செய்த மாதிரி நம்மளால வணக்கம் செய்ய முடியுமா? எப்படிப்பட்ட அற்புதமான வணக்கங்களை நிகழ்த்தி இருக்கின்றார்கள் அவர்கள். ஆனால் அல்லாஹு தஆலாவை முழுமையாக பயந்தவர்களாக, தக்வா உள்ளவர்களாக, பேணுதல் உள்ளவர்களாக, அச்சம் உள்ளவர்களாக, பல்வேறு விதமான ஞானங்கள் நிறைந்தவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அதனால அந்த ஆய்வு தவறாக ஏற்பட்டு விட்டாலும் கூட அல்லாஹுக்காக வேண்டி அவர்கள் ஆய்வு செய்தார்கள். தவறு ஏற்பட்டு விட்டாலும் அதற்கு நன்மை உண்டு. ஆனால் கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய பல்வேறு சட்டங்களை இமாம்கள் நமக்கு மிக தெளிவாக ஆக்கி தந்து விட்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேயே அதற்கு நமக்கு ஒரு தீர்வு கிடைத்திருக்கின்றது, அனுமதி கிடைத்திருக்கின்றது. இப்ப பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இருக்கக்கூடிய நேரத்திலேயே உக்பத் இப்னு ஆமீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் சொல்லி நீங்க தீர்ப்பு செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு பின்னால் தீர்ப்பு செய்யக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு உண்டு, ஆய்வு செய்து தீர்ப்பு செய்யக்கூடிய அதிகாரம் இந்த உம்மத்தினருக்கு உண்டு என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். ஆனால் அப்படி ஆய்வு செய்வதற்கு, இஜ்திஹாத் செய்வதற்கு அவர்கள் தகுதி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அந்த தகுதியை குர்ஆன் ஹதீஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முழுமையான ஞானம் உடையவராக இருக்க வேண்டும். சாதாரணமா என்ன போல மற்றவங்களை போல இருக்கக்கூடிய ஆலிம்களுக்கு எல்லாம் முடியாது. ஆய்வு செய்வதற்குள்ளே திறன் தனியாக வேண்டும். அது குர்ஆனை அதனுடைய முழுமையான முறையோடு விளங்கி இருக்க வேண்டும். அவர்கள் குர்ஆனுடைய வார்த்தைகளுக்கு அர்த்தம், அதனுடைய விளக்கம், அது இலக்கணம் சம்பந்தப்பட்ட விஷயம், அதுல மன்திக் மானி என்று சொல்லப்படக்கூடிய பல்வேறு விதமான சட்டங்கள், அதுல 14-15 விதமான கலைகளை குறிப்பிடுகின்றார்கள். அத்தனையிலும் முழுமையாக தேர்ச்சி பெற்றவராக இருந்தால்தான் அவர் இஜ்திஹாத் செய்வதற்கு தகுதி பெற்றவர் என்பதாக சொல்லப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு அடிமை பெண், அவர்களுடைய அடிமை பெண் சம்பந்தமாக ஒரு மனிதரை பற்றி அந்த பெண்ணிடத்தில் அவர் ஜினா செய்து விட்டார், விபச்சாரம் செய்து விட்டார் என்பதாக ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரித்தார்கள், அது சரி என்பதாக அவர்களுக்கு சொல்லப்பட்டது. பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கூப்பிட்டு, அந்த ஆளு இன்ன அடையாளம் உள்ள இந்நாள் இந்த அடிமை பெண்ணிடத்தில் ஜினா செஞ்சிருக்காரு, அதனால அவர் எங்க இருந்தாலும் சரி அவரை கத்தல் பண்ணிட்டு வந்துரு, வெட்டிட்டு வந்துரு தலைய அப்படின்னு சொல்லி அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அனுப்புனாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த ஆளை தேடிட்டு போறாங்க. மதீனாவில் பல இடங்கள்ல தேடும் பொழுது மதீனாவுக்கு வெளியே ஒரு கிணத்துல கொஞ்சம் தண்ணி இருக்கு, அந்த தண்ணியில் அவர் குளிச்சுக்கிட்டு நிக்கிறார். அது ஒதுப்புறமான இடமாக இருந்த காரணத்தால் தான் போட்டிருந்த துணியெல்லாம் மேல அவுத்து வச்சுட்டு நிர்வாணமாக குளிச்சுக்கிட்டு இருக்காரு உள்ள. அதாவது குளிர்ச்சிக்காக வேண்டி, தன்னுடைய உடலை குளிர்ச்சி செய்வதற்காக வேண்டி அந்த கிணத்துக்குள்ள இறங்கி நின்றுகிட்டு இருக்காரு. அவர் குளிச்சுட்டு இருக்காருன்னா நம்மள போல குளிக்கிறார் சோப் போட்டு அப்படின்னு அர்த்தம் இல்ல. அது உஷ்ணமான நேரம், உஷ்ணமான நாடு, உஷ்ணத்தை தனித்துக் கொள்வதற்காக இந்த கிணத்துல இறங்கி தண்ணிக்குள்ள நின்றுகிட்டு இருக்காரு. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த கிணத்துக்கிட்ட போனவங்க பாக்குறாங்க, மேல துணி இருக்கு, உள்ள எட்டி பாக்குறாங்க. எந்த ஆளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களோ அவர்தான் உள்ள இருக்காரு. கிடைச்சிட்டாரு ஆளு. என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஆளை காலி பண்ணிட்டு வந்துரு அப்படின்ட்டாங்க. இவர் கிட்ட போய் என்ன பண்ணாரு, மேல வா அப்படின்னு கூப்பிட்டாரு. அலி ரலியல்லாஹு தஆலா அவர் மேல வந்தாரு, துணியெல்லாம் மேல கழட்டி வச்சிருக்காரு, நிர்வாணமா வர்றாரு, நிர்வாணமா குளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, அந்த கிணத்துல நிக்கிறாரு. மேல வந்த உடனே பார்த்த உடனே ஆளை பாக்குறாங்க, இவர் ஜினா செய்தார் அதனால கத்தல் பண்ணணும்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஆளை பாக்குறாங்க, ஆளுக்கு சாமானே இல்ல, அவருக்கு சாமானே இல்லைன்னு சொன்னா அறவே இல்லைன்னு அர்த்தம் இல்ல, அவர் ஆண்மையற்றவராக இருக்கின்றார் அப்படின்னு அர்த்தம். ஆண்மையற்றவராக இருக்கின்றார். இப்ப அலி ரலியல்லாஹு தஆலா யோசனை பண்றாங்க, இவரு இப்படி இருக்கிறாரு, இவர் எப்படி ஜினா செஞ்சிருப்பாரு அப்படின்னு அவர் அப்படியே விட்டு போட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்துட்டாங்க. வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சொன்னார், யா ரசூலல்லாஹ், அந்த மனிதரை இப்படி நான் கண்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்ஸன்த, ரொம்ப நல்லது செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் உனக்கு சாமா இருந்தா என்ன இல்லாட்டி என்ன, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அதனால உன்னை காலி பண்ணிட்டு தான் போவேன், வெட்டி இருந்தாருன்னு சொன்னா என்ன ஆகும்? ஒரு நிரபராதியை வெட்டி இருப்பார், கொலை செய்திருப்பார். இப்ப ஆய்வு செய்யக்கூடிய தன்மையை, ஆய்வு செய்யக்கூடிய அனுமதியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்திருக்கிறாங்க. வந்து சொன்ன உடனே ரசூலுல்லாஹி சொல்றாங்க, நீ நான் சொன்னதை செஞ்சுட்டு வர வேண்டியதான், நீ ஏன் விட்டுட்டு வந்த அப்படின்னு கேட்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, அஹ்ஸன்த, ரொம்ப நல்லது செய்தாய் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இதுதான் அனுமதி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ அதை வைத்து ஆய்வு செய்து அந்த சட்டத்தை பிரயோகிப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போல ஒரு போர்ல ஹஜரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அமீராக இருந்தார்கள், தளபதியாக அந்த போருக்கு சென்றிருக்கின்றார்கள். போர்க்களத்திலே அவர்கள் போரிட்டு முடித்து பிறகு திரும்பி வரக்கூடிய இடத்துல ஒரு இடத்தில் தங்கி இருக்கிறாங்க. இரவுல தூங்கி காலையில எழும் பொழுது குளிக்க வேண்டிய நிர்பந்தம் உடையவராக அவர் ஆகிவிட்டார். குளிக்க வேண்டிய நிர்பந்தம் வந்துருச்சு, அதாவது இஹ்திலாம் ஆயிடுச்சு, குளிக்கணும். கடுமையான குளிர் நேரம். உடனே என்ன பண்ணாரு, குளிக்கல, தயவு செஞ்சுட்டு தொழுக வச்சுட்டாரு. அவர் தான் அமீர் சாபு, அவர் தான் தொழுக வைக்கணும். தொழுக வச்சாரு. சஹாபாக்கள்லாம் தொழுதாங்க. ஆனா சஹாபாக்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம், குறுகுறுப்பு மனசுல, என்ன இவர் குளிக்க வேண்டிய ஆளு குளிக்கிறதுக்கு பதிலாக தயவு செஞ்சுட்டு தொழுகிறாரு, தண்ணி தான் இருக்குதா, குளிச்சுட்டு தொழுக வேண்டியதுதானே அப்படின்னு. ஆனா அமீர் சாபை எதிர்த்து எல்லாம் பேசக்கூடாது, பேச மாட்டாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், வமன் அத்தா அமீரி ஃபகத் அத்தாஅனி வமன் அஸாஹு ஃபகத் அஸானி. எவர் என்னுடைய அமீருக்கு கட்டுப்படுகின்றாரோ அவர் எனக்கு கட்டுப்பட்டவர், என்னுடைய அமீருக்கு மாற்றம் செய்கிறவர் எனக்கு மாற்றம் செய்தவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால யாரும் எதிர்த்து பேச மாட்டாங்க. அப்படியே வந்தாங்க. மதீனாவுக்கு வந்த பின்னால அந்த சஹாபாக்கள் எல்லாம் போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ரிப்போர்ட் பண்ணாங்க, யா ரசூலல்லாஹ், அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குளிக்கிறதுக்கு பதிலா தண்ணீர்ல குளிக்கிறதுக்கு பதிலா தயவு செஞ்சுட்டு தொழுக வச்சாரு, குளிக்க வேண்டிய நிர்பந்தம் உடையவராக இருந்தும் என்பதாக சொன்னாங்க. உடனே அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூப்பிட்டு விட்டாங்க. அப்படி செஞ்சியான்னு கேட்டாங்க. ஆமா யா ரசூல், ஏன் அப்படி செஞ்ச அப்படின்னு கேட்டாங்க. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, குளிரான நேரம், தண்ணீர் இருக்கின்றது, குளிர்ந்த நீர் அது. நான் ஒரு ஆயத்தை சிந்தித்து பார்த்தேன், வலா தக்துலு அன்ஃபுஸகும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், உங்களுடைய ஆன்மாக்களை நீங்களே கொலை செய்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். இப்ப பச்சை தண்ணியில குளிச்சேன் அப்படின்னு சொன்னா நானே செத்து போயிடுவேன், அல்லது எனக்கு ஏதாச்சும் இடையூறு ஏற்படும் என்று நான் கருதினேன். அதாவது இஜ்திஹாத் செய்கிறார், அந்த ஆயத்தை வைத்து இஜ்திஹாத் செய்கிறார், ஆய்வு செய்கின்றார். இப்ப ஆய்வு செய்து பார்த்தேன், இந்த ஆயத்தின் படிக்க நான் குளிச்சா ஏதாச்சும் உடலுக்கு கோளாறு ஏற்படும் அல்லது உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று நினைத்து நான் குளிப்பதை விட்டு விட்டு தயமம் செய்து தொட வைத்தேன் அப்படின்னு சொன்னார்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்முறுவல் செய்தவர்களாக மௌனம் சாதித்தார்கள். எதையும் சொல்லவில்லை, எதையுமே சொல்லல. எதை சொல்லலன்னு அர்த்தம், மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓகே சொல்லிட்டாங்கன்னு அர்த்தம், நீ செஞ்சது சரிதான் அப்படின்னு சொல்லி பாருங்க. அதே மாதிரி இன்னொரு போர்ல ஒரு மனிதர், ஒரு சஹாபிக்கு கடுமையான காயம் ஏற்பட்டு விட்டது. போர்ல ஈடுபட்டதுனால தலையில உடல் பூரா நிறைய காயங்கள் ஏற்பட்டு விட்டது. அவர் ராத்திரியில தூங்கினாரு, காலையில எந்திரிச்சாரு, குளிக்க வேண்டிய நிர்பந்தம் ஆயிடுச்சு. இவருக்கு தயமம் செய்யறதா குளிக்கிறதா அப்படிங்கிறது தெரியல. குளிக்க முடியாது, இப்ப உடல் தலையெல்லாம் நிறைய காயம். குளிச்சாருன்னா அந்த தண்ணி பூரா உள்ள போயிடும். உள்ள போய் அப்புறம் ஜன்னி வந்துடும், அறுந்து போயிடுவார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அதனால மற்ற சஹாபாக்கள் இடத்துல கேட்டார், நான் எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது, கடுமையான காயம் உடையவனா இருக்கிறேன், குளிக்க வேண்டிய நிர்பந்தம் ஆகி போச்சு, இப்ப நான் என்ன செய்யறது, தயமம் செஞ்சுக்கலாமான்னு. தயமெல்லாம் செய்யக்கூடாது, நீ குளிச்சுதான் ஆகணும் அப்படின்ட்டாங்க. தயமெல்லாம் செய்யக்கூடாது, குளிச்சுதான் ஆகணும் அப்படின்னு. இவர் அவங்க சொன்னதை நம்பி என்ன பண்ணாரு, குளிச்சுட்டார். குளிச்ச உடனே கடுமையான ஜுரம் ஏற்பட்டு மூத்தா போயிட்டார், இறந்து போயிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தாங்க. மதீனாவுக்கு வந்த பின்னால இந்த நிகழ்ச்சி சொல்லப்பட்ட உடனே எல்லோரும் சேர்ந்து அவரை கொலை செய்து விட்டீர்கள் அப்படின்னாங்க. கேட்கக்கூடாத யார்கிட்டையும். இன்னமா ஷிஃபாஉல் ஐயி அஸ்வால் என்பதாக சொன்னாங்க. அந்த நேரத்தில் தான் அந்த ஹதீஸ் சொன்னாங்க. இன்னமா சுவாலுல் ஐ இன்னமா ஷிஃபாஉல் ஐயி அஸ்வால். தெரியாததுக்கு மருந்து, தெரியாததற்கு மருந்து என்னன்னு கேட்டா கேட்கறது தான், தெரியலன்னா கேட்கணும். யார்கிட்டயுமே கேட்கறது இல்லைங்க. அவர் சொன்னதுதான் சட்டம், அவர் சொன்னதுதான் சட்டம். இப்போ இந்த ஹின்சீருடைய விஷயத்துல இப்ப தகராறு வந்தது, அதனால தானே நான் ஜும்மால சொன்னேன், அதனால வந்து அதுல கூட ஒருத்தர் சொன்னார், இவர் ஏன் நிஜாமுதீன் அஜர்த்தி ஏன் சொன்னார், அதனால தானே இப்ப தகராறு வந்துச்சு. இப்ப சொல்லாம விட்டுறதா, ஹராம ஹலால்னு சொல்றாங்க, அப்புறம் சொல்லாம எப்படி சொல்றது, ஹராமே ஹலால் நாங்க சொல்லலங்கிறாங்க. ஆனா அவங்களுடைய கிதாப்ல வாசகத்துல அப்படித்தான் இருக்குது, அது இல்லன்னு மறுக்கிறாங்க. சரி, மறுத்து இல்லன்னு சொன்னா சரி, நாங்க அப்படி சொல்லல, அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி அதுக்கு வேற பல விளக்கங்கள். கேட்கணும், தெரியலன்னா கேட்கணும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அதனை மக்களுக்கு சொல்லி காட்டி இருக்கின்றார்கள். இமாம்கள் சட்டங்களை ஆய்வு செய்து சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால் அந்த சட்டங்கள் காலாகாலத்திற்கும் எல்லா காலத்திற்கும் கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் எல்லா விஷயங்களுக்கும் விடை தரக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூஃபா நகரத்திலே இருந்தார்கள், வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். அந்த காலத்தில் ஃபுகஹாக்கள், ஃபகீஹ் என்ற சட்ட மேதைகள் வாழ்ந்திருந்த காலம். ஏராளமான சட்ட மேதைகள் இருந்தார்கள், பல நூற்றுக்கணக்கான மேதைகள் இருந்தார்கள். கூஃபாவிலே, அதாவது ஈராக்குடைய நாட்டிலே பஸ்ரா என்ற ஒரு ஊர், அந்த பஸ்ராவிலே கதாதா என்று ஒருவர் இருந்தார். அவர் மிகப்பெரிய அறிஞராக அந்த காலத்தில் திகழ்ந்து கொண்டு இருந்தார். அவர் கூஃபாவுக்கு ஒரு சமயம் வந்திருந்தார். கூஃபாவுக்கு வந்தார். கூஃபாவிலே அவருடைய நண்பருடைய ஒரு வீட்டிலே தங்கியிருந்தார். கதாதா பஸரி என்பதாக அவர் பெரிய ஃபகீஹ், மிகச்சிறந்த மேதையாக அவர் திகழ்ந்து கொண்டிருந்தார். மக்கள் எல்லாம் அந்த வீட்டுக்காரர் அறிவிப்பு செய்தார், இப்படி கதாதா பஸரி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறார், இந்த ஊர்ல யார் யாருக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்குதோ, சட்ட பிரச்சனை இருக்குதோ எல்லாரும் வந்து கேட்டுக்கொள்ளலாம் என்று ஒரு அறிவிப்பு செய்தார். ஏராளமான மக்கள் வந்து கொண்டே இருந்தார்கள். வந்து பலவிதமான கேள்விகளை கேட்டாங்க. எல்லாத்துக்கும் பதில் சொல்றார். என்ன அற்புதமா பதில் சொல்றார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் புகழ்ந்து கொண்டு அவருடைய பதிலை கேட்டுக்கொண்டு போனாங்க, விஷயத்தை தெரிஞ்சு கொண்டு. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி கேள்விப்பட்டாங்க, இந்த மாதிரி கூஃபாவுக்கு அவர் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி. அப்படியே பெரிய மேதை, அப்ப நம்மளும் போய் பார்த்துட்டு வரலாம், பெரிய மனுஷனை போய் பார்க்க வேண்டியது, அறிவாளி என்று சொல்லி இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி இங்க வந்தாங்க. பல விஷயங்களை கேட்டாங்க, பல விஷயங்கள் பரிமாற பேசிக் கொண்டார்கள். கடைசியாக இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டாங்க, நான் கடைசியில ஒரே ஒரு சட்டம், ஒரு விஷயம், ஒரு மசலா கேட்கிறேன், சொல்லுங்களேன் அப்படின்னு. சரி அப்படின்னு. ஒரு மனிதர் கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த மனிதன் வேற வெளியூருக்கு போனான். வெளியூருக்கு போனா அப்படியே போயிட்டா, ரொம்ப நாள் ஆச்சு, காணும், ஆளை காணும். ரொம்ப நாளா தேடி பார்க்கறாங்க, ஆள் கிடைக்கவே இல்லை. நீண்ட காலத்திற்கு பின்னால், 5 வருஷம் 4 வருஷம் 10 வருஷம் வச்சுங்களா, ரொம்ப நாளுக்கு பின்னால அந்த பெண்ணிடத்தில் சொல்லப்பட்டது, உன்னுடைய கணவன் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சொன்னது நம்பகமான ஆள் தான், தவறான ஆள் கிடையாது. நம்பிக்கை கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உள்ள ஒரு ஆளு இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்ப அதை விசாரித்த பின்னால, அந்த பெண்ணுடைய வீட்டுக்காரர்கள் விசாரித்த பின்னால அந்த பெண் இத்தா இருந்தான். இத்தா முடிஞ்சிச்சு, 4 மாசம் 10 நாள், இறந்து போயிட்டா 4 மாசம் 10 நாள் இத்தா இருந்தான்.
இத்தா இருந்த பின்னால வேறொரு மனிதனை, வேறொரு ஆணை திருமணம் செய்து கொண்டாள் அந்த பெண். கேள்வி கேட்கிறாங்க. திருமணம் செய்து கொண்டார். திருமணம் செய்து கொண்டு அந்த இரண்டாவது கணவனுடனே அவள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு குழந்தையையும் பெற்றெடுத்தாள். இரண்டாவது கணவனுக்கு குழந்தையும் இருக்குது. இந்த நேரத்தில் திடீர்னு ஒரு நாள் அந்த முதல் கணவன் வந்துட்டான். என்ன மேஜிக் மாதிரி இருக்க? இன்னைக்கு நேத்து கூட ஒரு லெட்டர் ஒன்னு ஒருத்தர் எழுதியிருந்தார் எனக்கு. பிரபல மேஜிக் கே லாலை மிஞ்சக்கூடிய புரசை இமாம் கே நிஜாமுத்தீன் அப்படின்னு சொல்லி எழுதினான். லெட்டர் இருக்குது. பிரபல மேஜிக் நிபுணர் கே லால் என்பவரை மிஞ்சக்கூடிய புரசை இமாம் கே நிஜாமுத்தீன் அப்படின்னு நம்ம சொல்றதெல்லாம் மேஜிக் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க இதுல. சரி, இப்ப அவர் திடீர்னு அந்த முதல் கணவர் வந்துட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பெண்ணுக்கு அந்த கணவர் இறந்து போயிட்டார்னு சொல்லி சொல்லப்பட்ட தகவல் தவறானதுன்னு அர்த்தம். ஏதோ ஒரு அடிப்படையில் சொல்லிட்டாங்க. சமீபத்திலும் கூட நடந்துச்சு, நிறைய நாட்டில் நடக்குது இந்த மாதிரி. திடீர்னு காணா போறாங்க, ஒரு திடீர்னு வந்துடுறாங்க. காணா போறதுன்னு சொன்னது தவறா சொல்லப்பட்டதுன்னு அர்த்தம். இப்ப என்ன சட்டம்? இப்ப இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த கத்தாதா பஸ்ரி இடத்துல இந்த சட்டத்தை கேட்டாங்க. இப்படி வந்து விட்டால், அந்த முதல் கணவன் வந்து விட்டால் இந்த பெண்ணுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டாங்க. அதாவது இந்த இரண்டாவது கணவன் கூட இந்த பெண் வாழ வேண்டுமா, முதல் கணவனோட இருக்க வேண்டுமா, அந்த குழந்தையுடைய விஷயம் என்ன, இப்ப விபச்சாரத்துடைய சட்டம் அந்த பெண்ணை சாருமா, அந்த ஆணை சாருமா, இப்படி எல்லாம் கேட்டாங்க. கேட்ட உடனே அவருக்கு இது எங்கேயாவது நடந்திருக்குதான்னு கேட்டார். அவருக்கு பதில் சொல்ல தெரியல. எங்கேயாவது நடந்திருக்குதா அப்படின்னு கேட்டார். இனிமேல் நடந்தால் அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதெல்லாம் நடக்காதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்ட்டாரு. நடக்காதெல்லாம் கேட்கக்கூடாது. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி வழங்கிட்டாங்க. சரி, இவருக்கு பதில் சொல்ல தெரியல அப்படின்னு சொல்லி வழங்கிட்டாங்க. அவர் சொன்னார், கத்தாதா சொன்னாரு, இதெல்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாது, தஃப்சீரை பத்தி ஏதாச்சும் கேளுங்க. வேண்டாம், நான் சொல்றேன். இந்த மாதிரி கற்பனை மசாலாவெல்லாம் வேணாம். ஏன்னா இப்ப அப்படித்தானே சொல்லிட்டு இருக்காங்க. கற்பனையாக மசாயில் தயார் செய்ய சொல்லி உங்களுக்கு யாரு அதிகாரம் கொடுத்ததுன்னு கேட்கணும். கற்பனையாக மசால் செய்யறதுக்கு அதுக்கு ஒரு அதிகாரம் வேணுமா? அது யார்கிட்ட இருந்து கேட்கறது அதிகாரத்தை? அல்லாஹ்ட்ட இருந்தா, ரசூல்ட்ட இருந்தா? கற்பனையாக ஒரு மசாயில் ஒரு சட்டத்தை வந்து தயார் செய்ய நான் சொல்றேன்னு வச்சுங்க, இப்படி இருந்தா என்ன அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்க, நீங்க கூட்டத்தில் ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்கறீங்கன்ட்டு, அது கற்பனையான ஒரு விஷயம். ஆனா மார்க்கத்தில் இப்படி உலகத்தில் இப்படி நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு விதி, ஒரு முறை. அதுக்கு ஏதாச்சும் ஒரு பதில் சொல்லி ஆகணும்ல. முன்னால உள்ள ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வச்சு அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். அதுக்கு பிறகு கியாஸ் அப்படின்னு சொல்றது. சரி, இப்ப அவர் சொன்னாரு தஃப்சீர்ல ஏதாச்சும் கேளுங்களேன் அப்படின்னாரு. உடனே அபூ ஹனீஃபா அப்படியே விட்டு தஃப்சீர்ல கேட்டாங்க. அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பில்கீஸ் என்ற அரசியுடைய சிம்மாசனத்தை கொண்டு வருவதற்காக வேண்டி தங்களுடைய மஜ்லிஸ்ல இருந்த சில பேர்கிட்ட சொல்றாங்க, யார் கொண்டு வர்றதுன்னு கேட்கிறாங்க. அப்போ ஒரு இஃப்ரீத் என்ற ஜின்னு சொல்லியது, நீங்க மக்களுக்கு தீர்ப்பு வழங்குவதற்காக ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உங்களுடைய அந்த மஜ்லிஸ்ல அமர்வீங்க, அந்த மஜ்லிஸ்ல இருந்து எழுந்து போவதற்கு முன்னதாக நான் கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இஃப்ரீத் என்ற ஜின்னு சொல்லிச்சு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இல்ல அதை விட சீக்கிரமா வரணும். அப்போ காலல்லதி ஐந்தஹு இல்மும் மினல் கிதாப், அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுகின்றான், வேதத்தில் இருந்து அறிவு கொடுக்கப்பட்ட ஒருவர் சொன்னார், நீங்கள் கண்ணுடைய இமை மூடி விழிப்பதற்குள்ளாக நான் கொண்டு வந்து விடுகின்றேன் அப்படின்னு சொன்னார். அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார், கபல அன் யர்தத இலைக தர்ஃபுக, உம்முடைய கண் விழி மூடி விழிப்பதற்கு முன்னதாக நான் கொண்டு வந்து விடுகின்றேன். கண்ணு மூடி முடிக்கிறதுக்குள்ள அப்படிங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி கொண்டு வந்தார். சரின்னு சொன்னார், அவர் கொண்டு வந்துட்டார். அந்த சிம்மாசனம் வந்துருச்சாங்க. மிகப்பெரிய சிம்மாசனத்துல இந்த பள்ளியாசல் பெருசு, அவ்வளவு பெரிய சிம்மாசனம். அது வரலாற்றுல நிறைய அதற்கு விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளவு பெரிய சிம்மாசனத்தை சுமார் ஒரு 1000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் இருக்கலாம், அவ்வளவு தூரத்தில் இருந்து இந்த நாட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. கொஞ்ச நேரத்தில், ஒரே ஒரு செகண்ட் நேரத்தில் கொண்டு வந்தாச்சு. இப்ப அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி கேட்டாங்க, இந்த சிம்மாசனத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்க. அவருடைய மந்திரி ஆசிஃப் இப்னு பர்கியா அப்படின்னு சொன்னார் அவர், அந்த கத்தாதா. சரி, அவருக்கு எப்படி அந்த கொண்டு வருவதற்குரிய ஆற்றல் எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றானே, அவருக்கு கிதாபில இருந்து, வேதத்திலிருந்து ஒரு அறிவை நாம் கொடுத்திருந்தா அந்த அறிவின் மூலமாக கொண்டு வந்தார் அப்படின்னு. அப்ப அந்த அறிவு அந்த ஆசிப் என்பவருக்கு இருந்ததா அப்படின்னு கேட்டார். ஆமா.
ஆசிப் என்ற அந்த மந்திரிக்கு இருந்த அறிவு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இல்லையான்னு கேட்டாங்க. கிடையாது அப்படின்னாரு. அப்போ உங்களுடைய தீர்ப்பின்படி, உங்களுடைய அறிவின்படி ஒரு நபியுடைய காலத்திலே நபியை விட அதிகமான அறிவு பெற்ற ஒருவர் இருப்பாரா உம்மத்துல அப்படின்னு கேட்டாங்க. இதெல்லாம் என்கிட்ட கேட்க கூடாது அப்படின்னாரு. விளங்கல இருக்கு. தப்சீரை பத்தி கேட்க சொன்னார். தப்சீருக்கு வழங்குங்க. எதுக்கு சொல்றாங்க? இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய தீர்க்கமான நுணுக்கமான அறிவு எவ்வளவு பெருசு அப்படிங்கறதுக்காக, அதை வழங்குறதுக்காக சொல்றேன். அப்ப இதெல்லாம் கேட்க கூடாது. சரி வேற என்ன அப்படின்னு, வேற ஏதாச்சும் கேளுங்க அப்படின்னு இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி என்ன பண்ணாங்க, அவர்கிட்ட கேட்டாரு, நீங்க மூமினா அப்படின்னு கேட்டாரு. மூமினா? இன்ஷா அல்லாஹ் நான் மூமின் தான் அப்படின்னாரு. ஏன் உங்களுக்கு சந்தேகமான்னு கேட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் ஏன் சொல்லணும்? மூமினா நிச்சயமா இல்ல. ஈமான்ங்கிறது மனதை சேர்ந்தது. அது எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது எனக்கே தெரியாது, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அதனால இன்ஷா அல்லாஹ்னு சொன்னேன் அப்படின்னு அவர் கத்தாதா சொன்னார். உங்களை விட பெரிய ஒருத்தர், மிகச்சிறந்த ஒரு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட அல்லாஹ் கேட்கிறான், அவலம் தூமின், நீங்கள் ஈமான் கொள்ளவில்லையா அப்படின்னு கேட்கும்போது, காலு பலா, நிச்சயமாக நான் ஈமான் கொண்டிருக்கிறேன்னு அவர் சொல்றாரு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க குர்ஆன்ல, நீங்க ஏன் இன்ஷா அல்லாஹ் சொல்றீங்க? இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்க கூடாது அப்படின்ட்டு போயிட்டாங்க. சரி, முடிஞ்சு போச்சு. இது வரைக்கும் தான் அந்த சம்பவம் இருக்கு. இப்ப இங்க அதாவது குர்ஆன் ஹதீஸ்ல இந்த விஷயங்களை நம்ம காட்ட முடியாது. இப்ப எங்க குர்ஆன்ல இருக்க, ஹதீஸ்ல இருக்க, அதுக்கு விளக்கம், இத்தனை விளக்கம் தேவை. இப்போ ஒரு சின்ன விஷயம், சாதாரணமா பல்லாயிரக்கணக்கான செய்திகளிலே ஒரு சின்ன செய்தி இது. அந்த முதல் நிகழ்ச்சிக்கு என்ன தீர்வு? கிதாபுகள்ல உலமாக்கள், இமாம்கள் எழுதுகின்றார்கள். முதல் கணவன் வந்த உடனேயே இரண்டாவது கணவனுடைய நிக்காஹ் ரத்தாயிடும். தலாக்கெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா முதல் கணவன் தான் அவளுக்கு கணவன். இரண்டாவது கணவன் கணவனே அல்ல. தவறான எண்ணத்திலே, தவறான தீர்வின்படி அந்த இரண்டாவது கணவன் திருமணம் செய்திருக்கின்றான். அதனால முதல் கணவனை பார்த்த உடனே ரெண்டு பேருக்கு மத்தியில ரத்தாயிடும். அதுக்கு பின்னால் அந்த பெண்ணை தொடக்கூடாது, பார்க்க கூடாது, ஹராமாச்சு இந்த இரண்டாவது கணவன். இப்ப அந்த பெண்ணுக்குரிய அந்த குழந்தை இருக்கின்றது. அந்த குழந்தை அந்த இரண்டாவது கணவனை சேர்ந்த குழந்தை தான். இரண்டாவது கணவனுடைய சொத்துக்குத்தான் உரிமை உடையதாக அந்த குழந்தை ஆகும். இப்ப அந்த பெண்ணுக்கு என்ன சட்டம்? அந்த பெண் இப்ப இதா இருக்க வேண்டும். ஏன்னா அந்த இரண்டாவது கணவனுடன் வாழ்ந்திருக்கின்றாள். அதனால ஒரு 3 மாசம் 3 பீரியட் மாதவிடாயுடைய காலம் வரைக்கும் எதிர்பார்த்து குழந்தை இந்த பெண்ணுக்கு, இந்த இரண்டாவது கணவனுக்கு இருக்கின்றதா என்று பரிசோதித்த பின்னால், அதுக்கு பின்னால இந்த கணவனுடன் வாழ்ந்து கொள்வார். இரண்டாவது இந்த முதல் கணவனுடன் நிக்காஹ் எல்லாம் செய்ய வேண்டியதில்லை. சரி, இரண்டாவது கணவனுடன் இவள் வாழ்ந்த காலத்திலே, இப்ப முதல் கணவன் இருக்கும் பொழுதே, உண்மையிலேயே முதல் கணவன் இருந்திருக்கிறான், இவளுக்கு தெரியல. தவறான தகவலின் அடிப்படையில் இரண்டாவது கணவனை திருமணம் செய்து கொண்டாள். இப்ப அப்படி திருமணம் செய்து கொண்டு அவனோட வாழ்க்கையை நடத்தியதன் காரணமாக விபச்சாரத்தின் குற்றம் சேருமா? 2 பேருக்கு விபச்சாரத்தின் குற்றம் கிடையாது. ஆணுக்கும் கிடையாது, பெண்ணுக்கும் கிடையாது. இரண்டாவது கணவனுக்கோ அந்த பெண்ணுக்கோ கிடையாது. ஏன்னு கேட்ட, தவறான தகவலின் அடிப்படையிலே உண்மை என்று நம்பியவர்கள் இருந்த காரணத்தினால் இந்த சட்டம். இப்ப இந்த சட்டங்கள்லாம் எங்க போய் பார்க்கிறது? குர்ஆன்ல இருக்கா, ஹதீஸ்ல இருக்குது? எப்படி ஒன்றல்ல இரண்டல்ல ஏராளமான சட்டங்கள் இருக்கின்றன, நிறைய இருக்கின்றன. அதனால இப்ப குர்ஆன் ஹதீஸ் போதுமா, குர்ஆன் ஹதீஸ் மட்டும் போதுமா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? சட்டங்களை விளங்குவதற்கு குர்ஆன் ஹதீஸ் மட்டும் போதுமா அப்படின்னு அர்த்தம். அப்புறம் தௌராத் வேணுமா, இன்ஜீல் வேணுமான்னு அர்த்தம் இல்ல. சட்டங்களை விளங்குவதற்கு குர்ஆன் போதுமா, ஹதீஸ் போதுமா? குர்ஆனும் வேண்டும். ஆனா என்ன இருக்கு? குர்ஆன் தான் அசல் அடிப்படை. நான் முதல்ல வாசித்த ஆயத்துக்கு மட்டும் அர்த்தம் சொல்லி முடிச்சுக்கிறேன். எல்லாரும் எந்திரிச்சு போறாங்க, நேரம் ஆச்சு அப்படின்னு அர்த்தம். நீங்களும் சீக்கிரம் முடிங்க, நீங்களும் போங்க அப்படின்னு அர்த்தம். சரி, இங்க ரசூல, அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், ரசூலுக்கு வழிபடுங்கள். பாருங்க, வித்தியாசம் தெரியணும். அத்திய உல்லாஹ, ரெண்டுக்கு அத்தியங்கிற வார்த்தை தான் வருது. அத்தியங்கிறது புளூரல், அதாவது ஏவல் வினை பன்மை சொல்லுது. அத்திய உல்லாஹ, அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள். அத்திய ஒரு ரசூல, ரசூலுக்கு வழிபடுங்கள். வழிபடுங்கள் வேற, வழிபடுங்கிறது வேற. வழிபடுங்கிறது ஒரு சொல், வழிபடுங்கிறது 2 சொல். வழிபாடு, வழிபடுதல் அப்படின்னு சொன்னா வணங்குதல், இதாச் அப்படின்னு அர்த்தம். வழிபடுதல் அப்படின்னு சொன்னா இத்திபா, பின்பற்றுதல் அர்த்தம். வழிபடுதல் அப்படின்னு சொன்னா அப்ப அல்லாஹுவை வணங்குங்கள், அல்லாஹுக்கு கட்டுப்படுங்கள், ரசூலை பின்பற்றுங்கள் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பிறகு உலில் அம்ரி மின்கும், இந்த இடத்துல பாருங்க, 3வது உங்களில் அதிகாரம் படைத்தவர்களுக்கும் வழிபடுங்கள் அப்படின்னு அர்த்தம் வருது. ஆனா அந்த வழிபடுங்கள் வார்த்தையை 3வதாக அல்லாஹ் தஆலா சேர்க்கல. இங்க அத்தியோ 2 அத்தியோ சொல்லிட்டான். 3வதுல
உலில் அம்ரி மின்கும் என்ற ஆயத்துல அந்த வாசகத்தில் அத்தியோ என்ற வார்த்தையை சேர்க்கல. அது ஒரு பெரிய ஹிக்மத், பெரிய ஞானம் என்னவென்று சொன்னால், உலில் அம்ரு என்பவர்கள், அதாவது இமாம்கள், முஜ்தஹிதீன்கள், சட்ட ஆய்வாளர்கள் இருக்கின்றார்களே, இவர்கள் குர்ஆன் ஹதீஸை வைத்துத்தான் ஆய்வு செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா இங்கே சூசகமாக குறிப்பிடுகின்றார். குர்ஆன் ஹதீஸை வச்சுதான் தீர்ப்பு செய்யணும். இப்ப இவர்கள் செய்யக்கூடிய ஆய்விலே ஏதாவது பிரச்சனை வந்து விட்டால் அப்ப எங்க போகணும்? இவங்களுடைய அறிவின் பக்கம் போயிடக்கூடாது, குர்ஆன் ஹதீஸின் பக்கம் தான் போகணும். குர்ஆன் ஹதீஸ்ல ஏதாவது ஆதாரம் இருக்கின்றதா, அடிப்படை ஆதாரம் இருக்கின்றதா என்பதை பார்த்து இவர்களுக்கு எழக்கூடிய அந்த சிந்தைகளுக்கு தீர்ப்பு செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டும்போது, உலில் அம்ரி மின்கும் ஃபைன் தனாஸஅதும் ஃபீ ஷைஇன், ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் தர்க்கம் செய்து கொண்டால், பிரச்சனை வந்துருச்சு, சரியான தெளிவு கிடைக்கல, அப்ப என்ன பண்ணணும்? ஃபைன் தனாஸஅதும் ஃபீ ஷைஇன் ஃபர்துஹு இலல்லாஹி வர் ரசூல், நீங்கள் அந்த காரியத்தை அல்லாஹ் ரசூல் பக்கம் திருப்பி விடுங்க. நீங்க உங்க ஆய்வு படிக்கு மட்டும் தீர்ப்பு செய்யாதீங்க, அல்லாஹ் ரசூல் படிக்கு திருப்பி அந்த வழியை குர்ஆன் ஹதீஸையும் பின்பற்றி போக வேண்டும். குர்ஆன் ஹதீஸை அடிப்படையாக வைத்து நீங்கள் செய்யக்கூடிய ஆய்வு இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா அங்கே சொல்லி காட்டுகின்றார். அப்படித்தான் செய்திருக்கின்றார்கள். ஃபுகஹாக்களுடைய சட்ட கிரந்தங்களிலே, ஃபிக்ஹுடைய சட்ட கிரந்தங்களிலே ஒரு சட்ட விஷயங்களை சொல்லிக் கொண்டு வருகின்றார்கள். இப்ப தொழுகை அப்படின்னு சொன்னா தொழுகை சம்பந்தமான சட்டங்களை சொல்லிக் கொண்டு வரும் பொழுது ஒவ்வொரு சட்டத்தையும் ஹதீஸை அடிப்படையாக வைத்து, குர்ஆனை அடிப்படையாக வைத்து தான் செஞ்சிருக்கிறாங்க, சட்டத்தை எல்லாம் உயர்த்தி இருக்கின்றார்கள். ஆனால் அந்த சட்டங்களை சொல்லக்கூடிய நேரத்தில் இது இந்த ஹதீஸினுடைய அடிப்படையில் வந்தது என்பதாக சொல்ல மாட்டார்கள். அதனுடைய உசூலுல் ஃபிக்ஹ் என்பதை எடுத்து பார்த்தால் இந்த சட்டத்தை இந்த ஹதீஸை வைத்து ஆய்வு செய்து சொல்லி இருக்கின்றார்கள் என்று அசல்ல சொல்லப்படும். அது உலமாக்கள் அதிகபட்சமாக தெரிய வேண்டும் என்று விரும்பினால் அதை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லனா சட்டங்களை வரிசையாக தான் சொல்லிட்டு வருவாங்க. ஒளி செய்யும் பொழுது இப்படி ஒளி செய்ய வேண்டும், முதல்ல கையை கழுவணும், காலை கழுவணும், இப்படி கழுவணும், இந்த அளவு கழுவணும் என்றெல்லாம் சொல்லிக்கணும். இந்த அளவுகளை கழுவுவதற்கு இப்படித்தான் கழுவ வேண்டும் என்பதற்கு ஹதீஸ்களை அந்த இடத்துல சொல்ல மாட்டாங்க, சொல்ல தேவையில்லை. அப்படி சொல்லிட்டு போனா அந்த கிதாபு ஒரு 2-3 பாகமாக இருக்கக்கூடிய, 4 பாகங்களாக இருக்கக்கூடிய அந்த கிதாபுகள் 40 பாகமாக ஆயிடும். அது சாதாரண மனிதர்களுக்கு தேவை. யாருக்கு தேவையோ அவர்கள் அதனுடைய அசலை எடுத்து பார்த்துக் கொண்டால் அந்த சட்டத்திற்கு எந்த ஹதீஸிலிருந்து விளக்கம் எடுத்திருக்கின்றார்கள் என்று தெரிய வந்துவிடும். அப்படித்தான் ஃபுகஹாக்கள் சட்டங்களை ஏற்றி இருக்கின்றார்கள். அதனால ஒரு ஃபிக்ஹுடைய கிதாபில் ரத்துல் முஹ்தார் இருக்குது, அந்த கிதாப் இருக்கு, இந்த கிதாப் இருக்கு. இந்த கிதாபில் சொல்லப்பட்டு இருக்கின்றது என்று சொன்னால் அது நம்பிக்கைக்குரிய விஷயம் தானே தவிர, அது ஏன்னா இப்ப கேட்கக்கூடியவங்க அப்படித்தானே கேட்கிறாங்க. ஒரு சட்டத்தை சொல்லி இது ரத்துல் முஹ்தாரில் இருக்கின்றது, துருல் முஹ்தாரில் இருக்கின்றது, ரத்துல் முஹ்தாரில் இருக்கின்றது, அது முகனியில் இருக்கின்றது, அதுல இருக்குது, உம்முல இருக்குது என்று சொன்னார். பாருங்க, குர்ஆன்ல இருக்குது, ஹதீஸ் இருக்குன்னு சொல்ல தெரியல இந்த ஆளுகளுக்கு. இன்ன கிதாப் இருக்கு, இன்ன கிதாப் இருக்குன்னு சொல்றாங்க. மனிதர்கள் தங்களுடைய சுய அறிவின்படிக்கு இயற்றிய கிதாபில் இருக்குது என்று தான் சொல்லுகின்றார்களே தவிர அல்லாஹ் ரசூலுடைய கிதாபில் இருக்குன்னு சொல்ல தெரியல என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் உண்மையிலேயே ஒரு கிதாபில் இருக்கின்றது என்று அந்த ஒரு சட்டத்தை சொன்னால் அந்த கிதாபில் இருப்பதனுடைய அசல் எங்க இருக்கின்றது? ஹதீஸில் இருக்குது, குர்ஆன்ல இருக்குன்னு அர்த்தம். அதை நன்றாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சரி, இப்ப இந்த சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் யாருக்குன்னு கேட்டா, யார் அந்த பக்கம் போகாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு தான். போயிட்டாங்க பாருங்க, அவங்களுக்கு இது உதவே உதவாது. என்னத்தான் சொன்னாலும் வரமாட்டாங்க. அல்லாஹ் தஆலாவா பார்த்து அவங்களுக்கு ஹிதாயத் நேர்வழியை கொடுத்து திருப்பி விட்டாதான், அல்லது ஏதாவது ஒரு நிகழ்ச்சி ஏற்பட்டு அந்த நிகழ்ச்சியின் காரணமாக இருந்தார் வெளியே வந்தா தான் வந்தது. ஒரு சிலர் அப்படி வந்திருக்கிறாங்க. வந்திருக்கிறவர்கள் எல்லாம் வெளியே வந்து உள்ளே போய்விட்டு வெளியே வந்தவர்கள் எல்லாம். அப்படி ஒருத்தர் எனக்கு லெட்டர் எழுதியிருக்காரு. உள்ள போயிட்டு வெளியே வந்தவர். அவர்கள் என்னென்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள், எப்படியெல்லாம் இந்த மார்க்கத்தை திசை திருப்புவதற்காக வேண்டி, மக்களை திசை திருப்புவதற்காக மார்க்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுகின்றார்கள் என்பது பற்றி உள்ள விளக்கங்களை எல்லாம் எழுதியிருக்கிறாங்க. எல்லா ஆதாரம் நிறைய இருக்கு. அதனால அங்க ஒரு பெரிய சதித்திட்டம் நடக்கின்றது என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உள்ள ஒரு பெரிய சதித்திட்டம் நடக்கின்றது. மார்க்கத்தை தங்களுடைய வாழ்க்கைக்கு பயன்படுத்திக் கொள்ள. நம்மளை பார்த்து சொல்றான், நம்மளை பார்த்து சொல்றாங்க, ஒரு மௌலூத் ஓதி பாத்தியா ஓதி சம்பாதிக்காரு, வயிறு வளர்க்கிறாரு, 7 வருஷம் ஓசிச்சோறு திண்ட அப்படின்லாம் எழுதுறாங்க. 7 வருஷம் ஓசிச்சோறு திண்ட, நீ உனக்கு என்ன புத்தி இருக்க போகுது? நீ பாத்தியா ஓதுற, மௌலூத் ஓதுற, உனக்கு எப்படி புத்தி இருக்கும்? பாத்தியா சோறு திண்டவனுக்கு எல்லாம் என்ன புத்தி இருக்கும் என்றெல்லாம் எழுதக்கூடிய. ஆனா அவங்க செய்யக்கூடிய அந்த சதி திட்டம் இருக்கின்றது, அது அம்பலப்படுத்தப்பட்டு விட்டால் மிக பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்திவிடும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே, சதி சூழ்நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை மட்டும் நாம் கவனிக்க வேண்டும். கருத்தில் கொண்டு நம்முடைய வீட்டில் உள்ள வாலிபர்கள் அங்கே போய்விடாமல் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். போனவர்கள் போகட்டும், அவர்களை திருந்துவதற்குரிய துஆவை நாம் செய்வோம். ஆனால் அதே நேரத்தில் யார் தடுமாற்றத்தில் இருக்கின்றார்களோ அவங்களுக்கு சொல்றது நல்லா தானே இருக்குது, அவங்க கூட்டத்துக்கு போனா நல்லா தானே சொல்றாங்க,
அருமையான பயான் செய்யறாரு, அருமையான விளக்கம் சொல்றாரு என்பதாக சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். அது ஒரு சதித்திட்டம். முன்னால ஒரு கூட்டத்தில் ஒரு ஆலிம் அவர்கள் சொன்னதை போல அது விஷம் தடவிய தேன் மிட்டாய். விஷம் தடவிய உள்ள விஷம் இருக்குது, மேல தேன் அழகான வடிவத்தில் பார்ப்பதற்கு அழகாகவும் சுவைப்பதற்கு வெளித்தோட்டத்தில் அழகாகவும் தெரியக்கூடிய ஒரு இனிப்பு பொருளாக அது ஆக்கப்பட்டு இருக்கின்றது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா வெளித்தோட்டத்தில் இனிப்பா தெரியும், சாப்பிட்டு முடிச்ச உடனே அது மனிதனுடைய உயிரை பறித்து செல்லக்கூடிய விஷயமாக ஆக்கப்பட்டுவிடும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவருடைய சதித்திட்டம் நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. அல்லாஹ் தஆலா மக்கள் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும், குறிப்பாக இளைஞர்களை காப்பாற்ற வேண்டும், வாலிபர்களை காப்பாற்ற வேண்டும். வாலிபர்கள் ஏதோ ஒரு கோஷம் போடுவதற்காக வேண்டி பாருங்க, மஸ்ஜித் இடிக்கப்பட்டது என்பது தவறு. அது எப்படி சொல்ல வேண்டும், 4-5 வருஷமா எப்படி சொல்லிட்டு இருந்தோம், அது மாதிரி சொல்ல வேண்டும். இதற்காக வேண்டி ஒரு பெரும் முயற்சி எடுத்து பலவிதமான காரியங்களை செய்து அதுல தமிழ்நாடு முழுவதும் மற்ற இடங்களிலிருந்தும் ஏராளமான பொருள்களை வசூல் செய்து அதற்காக வேண்டி மக்களை சேர்த்து இளைஞர்களை சேர்த்து பலவிதமான ஆர்ப்பாட்டங்களை செய்து அதனால் வரக்கூடிய தீமைகள் ஏதாவது ஏற்பட்டு விட்டால் அதற்கு அவர்கள் தான் பொறுப்பு. மார்க்கத்தில் இதற்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது, அனுமதியும் கிடையாது. நாம் எல்லா இடங்களிலும் சொல்றது உண்டு, இந்த மீலாது விழா கூட்டம் நடந்துச்சு, ஊர்வலம் நடக்கும். மீலாது விழா ஊர்வலம் நடத்தணும் சொல்லி எங்கேயாவது மார்க்கத்தில் இருக்க? மீலாது விழாவுக்கு ஊர்வலம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி மீலாது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பை சொல்லி காட்டுவதற்காக வேண்டி மீலாது. அந்த மீலாதிலே எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்ல வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பை மக்களுக்கு சொல்லி காட்டுவதற்கான என்னென்ன வேலைகளை செய்ய வேண்டுமோ அந்த வேலையை செய்ய வேண்டும். ஊர்வலம் போவதன் காரணமாக, கோஷம் போடுவதன் காரணமாக, கொடி தூக்குவதன் காரணமாக இப்படி பல்வேறு விதமான தவறான தொழுகையை விட்டுவிட்டு நல்ல காரியங்களை விட்டுவிட்டு அதற்காக வேண்டி பொருள்களை செலவு செய்து இந்த ஊர்வலங்கள் பேரணி நடத்துவதன் காரணமாக என்ன லாபம் இருக்கின்றது? எந்த விதமான லாபம் ஏற்பட போவது கிடையாது, எந்த விதமான நன்மையும் ஏற்பட போவது கிடையாது. இவர்கள் நினைக்கக்கூடிய நோக்கங்கள் எதுவும் நிறைவேறப் போவதும் கிடையாது. அதனால ஒரு சதித்திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை நாம் கவனத்தில் வைத்து அதை நாம் முறியடிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலாவிடத்தில் துஆ செய்ய வேண்டும். உலமாக்கள் காட்டக்கூடிய அந்த வழியிலே நாம் எப்பொழுதும் போல காலாகாலமாக எப்படி நடந்து வந்ததோ அந்த வழியை பின்பற்றி செல்லக்கூடிய தன்மை உடையவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அதற்கு எனக்கும் உங்களுக்கும் நல்லுதவி செய்வானாக என்பதாக கேட்டு என்னுடைய இந்த உரையை முடிக்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.